வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம ஸ்க்ரீனில் பார்த்துட்டு இருக்க மாதிரி ஒரு 3 டைப்ஸ் ஆஃப் கப்புள்ஸுக்கு தீபாவளி ஸ்பெஷல் ஏஐ ஃபோட்டோ எடிட்டிங் சிம்பிளாக எப்படி 1 கிளிக்கில் எடிட் பண்ணுறதுன்னு பார்த்துருவோம். வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோக்கு எல்லோரும் ஒரு லைக் பண்ணிவிட்டு பாருங்கள். இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ க்ரோம் ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிவிட்டு கூகுள் ஜெமினி அப்படின்னு வந்து சர்ச் பண்ணுங்கள். உங்களுக்கு அந்த நேனோ பனானா வெப் வந்து ஓப்பன் ஆகும். டிஸ்கிரிப்ஷனில் அந்த 3 ஃப்ராம்ப்ட்டுக்கான லிங்க்குமே கொடுத்துருக்கேன். ஸோ அதனால் கிளிக் பண்ணி எந்த ஃப்ராம்ப்ட் வேணுமோ அந்த ஃப்ராம்ப்ட்டை நீங்கள் காப்பி பண்ணி இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணிவிடுங்க. பேஸ்ட் பண்ணிட்டு இதில் மேலே ஸ்க்ரோல் பண்ணுங்கள். உங்களுக்கு ட்ரெஸ் கோடிங் எல்லாமே இருக்கும். அதெல்லாம் நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணலாம் அப்படின்னா சேஞ்ச் பண்ணிக்கோங்க. இல்லை வேணாம் அப்படியே விட்டுறதா இருந்தாலும் கீழே ப்ளஸ் ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிவிட்டு அப்லோட் ஏ ஃபைலுன்ற ஆப்ஷன் இருக்கும். அதை செலக்ட் பண்ணிவிட்டு உங்கள் கேலரி ஓப்பன் ஆகும். நீங்கள் எந்த ஃபோட்டோவை எடிட் பண்ணலான்னு இருக்கீங்களோ ஸோ அந்த இப்போ நம்ம வந்து கப்புள்ஸுக்கு தான் எடிட் பண்ண போகிறோம். ஸோ அதனால் நீங்கள் 2 ஃபோட்டோவாக செட் பண்ணணும். அதுக்கு ஒரு ஃபோட்டோவை அப்படியே லாங் ப்ரெஸ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு இன்னொரு ஃபோட்டோ எந்த ஃபோட்டோ நீங்கள் எடிட் பண்ணலான்னு இருக்கீங்களோ கப்புள்ஸாக இருக்கிற மாதிரி ஸோ அந்த ஃபோட்டோவை செலக்ட் பண்ணிக்கோங்க. இல்லை நான் சிங்கிளாக தான் இருக்கேன், இப்போ பாய்ஸ் சிங்கிளாக தான் இருக்கேன் அப்படின்னா உங்களோட ஃபோட்டோவும் பார்க்க உங்களுக்கு பிடிச்ச ஹீரோயின் ஃபோட்டோவும் அப்படி வந்து ஆட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி தான் கேர்ள்ஸுக்கும். ஸோ அந்த மாதிரி வந்துட்டு உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிவிட்டு கரெக்டாக 2 ஃபோட்டோவை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு அங்கே செலக்ட்னு கொடுத்துட்டிங்க அப்படின்னா இப்போ உங்களோட ஃபோட்டோ வந்துட்டு லோட் ஆகும். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். ஃபேஸ் வந்து நல்லா கிளியராக இருக்கிற மாதிரி செலக்ட் பண்ணுங்கள். அப்போ தான் உங்கள் கரெக்டாக வந்துட்டு அக்யூரேட்டாக அது உங்கள் ஃபேஸ் கட் மாதிரி வரும். இப்போ ஃபோட்டோவை செலக்ட் பண்ண வாட்டி கீழே சென்ட் ஆப்ஷனை கொடுத்துருங்க. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். உங்களுக்கு ஜென்ரேட் ஆக ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ நான் சொன்ன மாதிரி கரெக்டாக அதை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஃபோட்டோ வந்து நல்லா கிளியராக இருக்கணும். ஸோ வீடியோ பார்த்துட்டு இருக்க யாராவது லைக் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா கொஞ்சம் லைக் பண்ணுங்கள். அப்போ தான் நெக்ஸ்ட் வீடியோவுக்கு நமக்கு ஒரு மோட்டிவாக இருக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்போ தான் நெக்ஸ்ட் வீடியோ அப்டேட் உங்களுக்கு உடனடியாக வரும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட ஃபோட்டோ வந்து ஜென்ரேட் ஆயிடுச்சு. இப்போ நான் கிளிக் பண்ணி காட்டுறேன். இப்போ ஸ்க்ரீனில் பார்த்தீங்கனாலே தெரிஞ்சிருக்கும் ஃபேஸ் கட் ஆல்மோஸ்ட் அப்படி கம்ப்ளீட்டாக வந்துருச்சு. அந்த ஃபோட்டோவுக்கு மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டவுன்லோட் ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணி நீங்கள் இந்த ஃபோட்டோவை டவுன்லோட் பண்ணிக்கலாம். அந்த டவுன்லோட் ஆப்ஷன் ஒரு வேளை இல்லை அப்படின்னா ஃபோட்டோவை லாங் ப்ரெஸ் பண்ணுங்கள். டவுன்லோட் இமேஜின்னு இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணி நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இன்னும் 2 டைப்ஸ் ஆஃப் ஃப்ராம்ப்ட்டும் இருக்கும். ஸோ அதை வந்து காப்பி பண்ணி இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ எப்படி நம்ம ஃபோட்டோவை வந்து செலக்ட் பண்ணாமோ டபுள் ஃபோட்டோ அந்த ஃபோட்டோ அதே மாதிரி கரெக்டாக செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ உங்களுக்கு கரெக்டாக வரும். ஸோ யாரெல்லாம் கரெக்டாக எடிட் பண்ணீங்களோ அவங்களாம் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி வீடியோஸ்லாம் நீங்கள் தொடர்ந்து நம்ம சேனலில் பார்க்கணும் அப்படின்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணிவிட்டு பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.